நாங்கள் இன்றைக்கி ஒரு கார் வாங்குறதுக்காக போயிருந்தப்போ ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். அந்த மாருதி ஷோரூமில் தான் போய் கார் வாங்கினோம். நாங்கள் உள்ளே போய்ட்டு பார்த்தோன்னே நிறைய கார்கள் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். அதாவது நங்கநல்லூரில் அந்த ஏர்போர்ட் எதிர்த்து இருக்குது மீனம்பாக்கம், அங்கே தான் நாங்கள் வாங்கினோம். அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்கான ட்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்பா இன்வைட் பண்ணுங்க. அப்புறமா உள்ளே போய் பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு. சரி, பலூன்ஸ் எல்லாம் கட்டி நல்லா வச்சுருந்தாங்க. எங்களோட கார் வந்து நாங்கள் வந்து மாருதி எக்ஸ்பிரஸ் போன்ற வண்டி வாங்க போயிருந்தோம். நாங்கள் எலிஃபண்ட் கலரில் வாங்கினோம். அப்படியே மற்ற வண்டிகளும் பார்த்துட்டு வெளியே என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டி டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க ஆக்சரிஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதுதாங்க நாங்கள் பார்க்க வண்டி. இந்த வண்டியை எங்கள் மாப்பிள்ளை அவர் நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அப்புறமா பின்னாடி போனால் அவங்க டெலிவரி இடத்துல போனோம். டெலிவரி இடத்துக்கு போன பிறகு அங்கேயும் வண்டி இருந்து எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு பூஜை போடணும்னு சொன்னாங்க இன்னைக்கு. சரி, அவரும் பூஜை போடுறவர் வந்தார். அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி காஃபி கொடுத்தாங்க. நாங்களும் அங்கே காஃபிலாம் அந்த டைமில் மீன் டைம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் வண்டி ரெடி பண்ணுறதுக்குள்ள காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்சம் காஃபியும் வாட்டர் பாட்டிலாம் கொடுத்தாங்க. நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அங்கே நின்றுனாங்க. நானே எங்கள் பொண்ணும் சாப்பிட்டோம். நான் மாப்பிள்ளை எல்லாருமே வீட்டில் எல்லாருமே இப்போ 4 பேர் போயிருந்தோம். 4 பேரும் காஃபிலாம் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்குள்ளே எதுக்கு ஒரு வெள்ளை கார் இருந்துச்சு. அந்த கலர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. அதில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தபோது அந்த கலர் கார் தான் வாங்கணும் ஒரு ஐடியாவோட போயிட்டு அங்கே நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அப்புறமா அந்த கார் பார்த்தோன்னே எங்களுக்கு இதை எடுத்துக்கலாமா மாற்றிக்கலாமே யோசனை வந்துடுச்சு. ஆனால் அந்த ஸ்டாக் இல்லை இப்போ சொல்லிட்டாங்க. அப்புறமா அங்கே கார் பூஜை ரெடி ஆகிடுச்சு. வாங்கினா போய் பூஜைக்காக வேண்டி நின்றோம். அதுக்கு மாலை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா எல்லாம் நின்று ஒன்றா பூஜை பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து பூஜை பண்ணுறதுக்கு பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் காரில் ஏறி நானும் என் ஹஸ்பண்ட் ஓட்டினேன். நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். வண்டி சூப்பர் ஸ்மூத்தாகவும் ரொம்ப நல்லா இருந்தது வண்டி ஓட்டி போகிறதுக்கு. அதுவே பெரிய விஷயம். வண்டி ரொம்ப ஹைட்டாக வேறு இருந்துச்சு. நல்லா ரோடை நல்லா ஈஸியாக பார்க்குற அளவுக்கு இருந்துச்சுக்கலாம். அதே கொஞ்சம் நகர்த்தி வெளியே வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சி இருந்தது. ஃபுல்லாகவே எங்கள் நல்லா ஹாப்பி உள்ளே இருந்தோம். வெளியே வந்து வண்டியை பார்க் கொண்டு வரைக்கும் எல்லாம் ஓட்டிகிட்டு வந்தார். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாம்மா இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம். அப்படியே அந்த வண்டியிலேயே நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வரதுக்காக அந்த வண்டியை எடுத்துகிட்டே நாங்கள் வந்துட்டோம். அதுக்குள்ளே அவங்க எல்லாமே கேட் பாஸ்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து வண்டியை நிறுத்திட்டு வெளியே வந்தோம். வரும்போது அப்படியே அப்புறமா நாங்கள் வெளியே வந்தோம். வண்டியை எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து எப்படி அவங்க எங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினாங்கிறத நான் போட்டுருக்கேன் பாருங்கள். அழகாக ஸ்க்ரீன் போட்டு அது அழகாக ஷோ பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம். இதுதாங்க நாங்கள்